வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பற்றிய சர்வதேச செலாவணி நிதியத்தின் கணிப்பு 7.3% உயர்த்தப்பட்டுள்ளது. ஜி ராம்ஜி சட்டம் குறித்து காங்கிரஸ் தவறான தகவல்களை மக்களிடையே பரப்புவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் நாளை புதுச்சேரியில் ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்குகிறார். மாஹேயில் பல்லூர் சுகாதார மையத்திற்கான உள் நோயாளிகள் பிரிவு அமைக்கும் பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காணொளி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பற்றிய சர்வதேச செலாவணி நிதியத்தின் கணிப்பு 7.3%, 0.7% புள்ளிகள் உயர்த்தப்பட்டுள்ளது. வரவிருக்கும் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.4% இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டில் உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சி 3.3% நீடிக்கும் என்றும், செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டினால் உற்பத்தி திறன் அதிகரிக்கும் என்றாலும் முதலீடுகள் விலகவும் சர்வதேச அளவிலான நிதி நிபந்தனைகளால் வளரும் நாடுகளில் பக்க விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருப்பதாக IMF மேலும் தெரிவித்துள்ளது. இன்று தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதய நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையில் இடம்பெற்றுள்ள வீரர் வீராங்கனைகள் நெருக்கடியான காலகட்டங்களில் மிகுந்த மன உறுதி மற்றும் தொழில்முறை திறன்களுடன் நாட்டிற்கு ஆற்றி வரும் சேவைகளை நாடே போற்றுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். பேரிடர் சம்பவங்களின் போது தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பல உயிர்களை காப்பாற்றி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கி மறுநம்பிக்கை ஊட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய பேரிடர் மீட்புப் படையினரின் திறன்களும் கடமை பற்றும் உலக அளவில் உயர்தர சேவை என்பதற்கான எடுத்துக்காட்டாகவே திகழ்வதாக பிரதமர் மேலும் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டவர்களும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினருக்கு உதயநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விக்சித் பாரத் ஜி ராம்ஜி சட்டம் குறித்து காங்கிரஸ் தவறான தகவல்களை மக்களிடையே பரப்புவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் காங்கிரஸ் வழங்கிய உரிமைகள் காகித அளவிலேயே நின்று விட்டதாக கூறினார். புதிய ஜி ராம்ஜி சட்டம் நாடு முழுவதிலும் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து பகுதிகளிலும் அமல்படுத்தப்படும் என திரு சௌஹான் தெரிவித்தார். கிராமப்புற குடும்பங்களுக்கான 100 நாள் வேலை உத்தரவாதம் புதிய சட்டத்தின் கீழ் 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், பழைய திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட 10 கோடி சொத்துக்களில் 8.5 கோடி சொத்துகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் உருவாக்கப்பட்டவை என்றும் அவர் கூறினார். ஜி ராம்ஜி சட்டம் மக்களின் வேலை உரிமையை பறிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் கூறுவது அரசியல் நோக்கம் கொண்டது என்றும், புதிய சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கூலி பழைய திட்டத்தை விட அதிகமாக இருக்கும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதிய சட்டத்தில் ஒப்பந்ததாரர்களுக்கு வெளிப்படையாகவே தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், திட்ட செலவுகள் 60க்கு 40, 90க்கு 10 என்ற அளவில் முறையாக பகிர்ந்து கொள்ளப்படுவதால் மாநிலங்களுக்கு கூடுதல் சுமை இராது என்றும் அரசு கூறியுள்ளது. நாட்டின் மின் விநியோக நிறுவனங்கள் கடந்த நிதியாண்டில் 2700 கோடி ரூபாய்க்கு மேல் லாபம் ஈட்டியிருப்பதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இன்று டெல்லி IIT வளாகத்தில் மின்சாரம் மற்றும் ஒழுங்குமுறை தொடர்பான தகைசால் மையத்தை திறந்து வைத்து பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். மின் விநியோகத் துறையில் இழப்பை தடுப்பது குறித்து மத்திய அரசு நாடாளுமன்றத்தின் அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்ட திருத்தம் கொண்டு வரும் என்றும் அவர் கூறினார். புதிய தகைசால் மையம் மின்துறையில் நாட்டின் நன்மைக்கான புதிய ஒழுங்குமுறை சீர்திருத்தங்களை கொண்டு வரும் என்றும், மற்ற நாடுகளுக்கு வழிகாட்டுவதாக இந்தியாவின் சீர்திருத்தங்கள் அமையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிஜேபி தேசிய தலைவர் பதவிக்கான தேர்தலில் வேட்புமனு தாக்கல் புதுடில்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. கட்சியின் செயல் தலைவர் திரு நிதின் நபீன் தேசிய தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ளும் அவகாசம் முடிந்த பின்னர் தேவைப்பட்டால் தலைவர் பதவிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் என்றும்,
புதிய தலைவரின் பெயர் நாளையே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் நாளை புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் 14வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை வழங்குகிறார். ஜிப்மர் வளாகத்தில் உள்ள டாக்டர் APJ அப்துல் கலாம் கலையரங்கில் நாளை காலை நடைபெறும் விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம், அமைச்சர் திரு நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இளங்கலை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி படிப்பு முடித்த 941 பேருக்கு பட்டங்களும், கல்வியில் சிறந்து விளங்கிய 180 பேருக்கு பதக்கங்களும் விழாவில் வழங்கப்பட உள்ளதாக ஜிப்மர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாஹேயில் பல்லூர் சுகாதார மையத்தை மேம்படுத்தும் வகையில் 12.75 கோடி ரூபாய் மதிப்பில் 50 படுக்கைகள் கொண்ட 4 மாடி உள்நோயாளிகள் பிரிவு அமைக்கும் பணிகளுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு R. செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ் பரம்பத், சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல், மண்டல நிர்வாக அதிகாரி திரு மோகன்குமார் ஆகியோரும் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் திரு ரங்கசாமி நிகழ்ச்சியில் பேசுகையில் மாஹே பகுதியின் வளர்ச்சியில் தமது அரசு மிகுந்த கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மருத்துவ கல்வி மட்டுமின்றி எல்லா படிப்புகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவும், அனைத்து உயர்கல்வி மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். தமது அரசு பதவியேற்ற பின்னர் அரசு துறைகளில் 4000 பணியிடங்கள் தேர்வு மூலம் மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் மேலும் கூறுகையில், இந்தியாவிலேயே நலத்திட்டங்களை வழங்குகின்ற ஒரு சிறந்த மாநிலம் நம்முடைய மாநிலம், சிறப்பான மாநிலம் என்பதை மத்திய அரசு அடிக்கடி நம்மிடம் கூறி வருவதை நீங்கள் அனைவரும் நன்றாக தெரிகிறது. ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள், குறிப்பாக முதியோர் உதவித்தொகையை 500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட இருக்கின்றது. வருகின்ற பிப்ரவரி மாதம் முதல் கிடைக்கும். குடும்ப தலைவிக்கான திட்டம் செயல்படுத்தி வருகிறது. இப்பொழுது அந்த உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் குடும்ப தலைவர்களுக்கு கிடைப்பதற்கான ஆணையை அரசு வழங்கியிருக்கிறது. இதுபோன்ற பல நலத்திட்டங்களை அரசானது செயல்படுத்தி வருகிறது. புதுச்சேரி மாஹே பகுதியைச் சேர்ந்த உப்பிலத்தலி அஜித் என்பவர் கப்பல் பொறியாளராக கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி வர்த்தக கப்பல் ஒன்றில் ஈரானுக்கு புறப்பட்டு சென்ற பிறகு அவரை குறித்து எந்த தகவலும் குடும்பத்தினருக்கு கிடைக்கவில்லை என்பதால் ஈரானில் அவரை தேடி கண்டுபிடித்து மீண்டும் தாயகத்திற்கு அழைத்து வர தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு ரங்கசாமி டெஹரானில் உள்ள இந்திய தூதருக்கு கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரியில் 70 காவல்துறை உதவி ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் இன்று தொடங்கியுள்ளது. இது குறித்து எமது செய்தியாளர் கூறுகையில், உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு உடல்தகுதி தேர்வு இன்று கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் துவங்கி வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அதன்படி ஆண்களுக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி வரையும், பெண்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையும் உடல்தகுதி தேர்வு நடைபெற உள்ளது. உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்து தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கந்தன் கருணாகரன். காரைக்காலில் மாவட்ட நிர்வாகமும் பல்வேறு அரசு துறைகளும் இணைந்து நேற்று வரை 3 நாட்களுக்கு நடத்திய காரைக்கால் கார்னிவல் கலை விழாவில் காரைக்கால் மற்றும் அண்டை தமிழக பகுதிகளிலிருந்து பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கண்டு களித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி பற்றிய சர்வதேச செலாவணி நிதியத்தின் கணிப்பு 7.3% உயர்த்தப்பட்டுள்ளது. ராம்ஜி சட்டம் குறித்து காங்கிரஸ் தவறான தகவல்களை மக்களிடையே பரப்புவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் நாளை புதுச்சேரியில் ஜிப்மர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை வழங்குகிறார். மாஹேயில் பல்லூர் சுகாதார மையத்திற்கான உள்நோயாளிகள் பிரிவு அமைக்கும் பணிகளுக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.